வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள பணியிடத்தினை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நேற்று வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் ஆனவர்கள் மற்றும் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் DCA சர்டிஃபிகேட் வைத்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னா, தேர்வு கிடையாது, எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. உங்களுக்கு குறிப்பிட்டுள்ள கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, என்ன பதவி, எத்தனை காலியிடங்கள், ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, எங்கே பணியமர்த்த போகிறாங்க, விண்ணப்ப படிவத்தை எப்படி பூர்த்தி செய்வது, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது, விண்ணப்பம் எங்கே சமர்ப்பிப்பது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, மற்ற அனைத்து விவரங்கள் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி. அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள உதவியாளருடன் இணைந்த கணினி இயக்குபவர், அதாவது அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், இந்த வேலைக்கு தான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும், தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியியல் பட்டய படிப்பு DCA, அதாவது +2வோட இந்த DCA படிச்சிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுபோக டைப்பிங் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் சீனியர் கிரேட் முதுநிலை நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. டைப் ரைட்டிங் தமிழ் அண்டு இங்கிலீஷ் சீனியர் லெவல் முடிச்சிருக்க வேண்டும். அதுபோக கணினி இயக்குவது சிறந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் coimbatore.nic.in இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபில்அப் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 9/7/2024 அன்னைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும். மாலை 5:45 மணிக்குள்ளே. அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 2வது தளம், பழைய கட்டிடம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாகவோ இந்த அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணலாம். இதுதான் அதிகாரப்பூர்வ ப்ரெஸ்கிரைப்டு அப்ளிகேஷன் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். வேறு ஃபார்மேட் அனுப்பிச்சிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ஃபார்மேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது மாதிரி டைப் பண்ணி அனுப்புங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஃபோட்டோகிராஃப், உங்கள் ஃபோட்டோகிராஃப் இங்கே ஒட்டிக்கோங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இங்கே எழுதுங்க. அடுத்தது நேம் ஆஃப் தி ஃபாதர், ஆண்களாக இருந்த ஃபாதர் பெயர், பெண்களாக இருந்த கணவர் பெயர் இங்கே குறிப்பிடுங்க. டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்டு, மேரிட்டல் ஸ்டேட்டஸு, கல்யாணமானவரா இல்லையா, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் தெளிவாக குறிப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கால் லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. வித் பின்கோடோடு குறிப்பிடுங்க. ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தெளிவாக குறிப்பிடுங்க. எஜுகேஷன் கோட், கல்வி தகுதி என்னென்ன படிச்சிருக்கீங்க குறிப்பிடுங்க. அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ், கம்ப்யூட்டரில் டைப் ரைட்டிங்கில் அதை படித்த டெக்னிக்கல் இங்கே நோட் பண்ணுங்கள். என்ன கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, BCA, MBCA, SCA, STAன்னு குறிப்பிடுங்க. அனுபவம் இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பிட்டு அதுக்குண்டான சான்றிதழ் அனுப்பணும். எல்லா சான்றிதழுமே நீங்கள் ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி மட்டும் அனுப்பிச்சா போதும். ஒரிஜினல்ஸ் எக்காரணத்து கொண்டு அட்டாச் பண்ணாதீங்க. இன்டர்வியூ மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். ஃபிசிக்கலி டிசேபிள்டு அந்த கோட்டாவில் விண்ணப்பிக்கிறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு, மற்ற கோட்டாவில் இன்கேஸ் ஆஃப் விடோ, டைவர்சி, டெசர்டட் ஒய்ஃபு, டெஸ்டிடியூட்டு, எக்ஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் சில்ட்ரன் ஹோம், இதில் ஏதாவது நீங்கள் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த கேட்டகரி மென்ஷன் பண்ணி அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் இணைக்கணும். இங்கே டிக்ளரேஷன் நீங்கள் எழுதி நான் சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் தபாலில் விண்ணப்பிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது ஒருவருக்கு இந்த வேலை வாய்ப்பு உதவியாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.